இதை கழுவி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நண்டு அப்படியே எடுத்து நல்லா கழுவிக்கணும். உப்பு எடுத்து வைக்கலாம்னு மறந்துட்டேன். எல்லாமே உப்பு போட்டு தான் கழுவணும். ஒரு மாதிரி ஈச்ச நாற்று அடிக்கும் இந்த இதெல்லாம். மீனை தவிர மீதி எல்லாமே ஒரு மாதிரி வாடை அடிக்கும். இந்த இறாலாம் இறாவை நிறையா தடவை கழுவணும். மண் இருக்கும் பரவாயில்ல. இது நல்லா பெரிய பெரிய இறாவாக இருக்குது. இல்லை நாட்டு இறாங்க செமையாக இருக்குது. சூப்பர். நல்லா க்ளீன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பண்ணாங்கன்னா தோல் அப்படியே இருக்கும். இந்த இறாவில் வந்து இப்படி பிடிச்சி இழுத்தா இந்த பக்கம் வந்துடும், வால் பக்கம் பிடிச்சி இழுத்தா இந்த பக்கம் வந்துடும். நடுவில் ஒரு நரம்பு இருக்கும். இந்த பாருங்க அந்த நரம்பு அதை அப்படி உருவுனா வந்துடும். எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இதுக்கு ஒரு 50-60 ரூபா வாங்கியிருப்பாங்க ஒரு கிலோக்கு. இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் விலை அதிகம். நீங்க இறா வாங்கினா கூட சூப்பர் வறுவலுங்க. எப்படி இறா வறுக்கிறேன்னு பாருங்க. அதாவது இடமா இருந்தா வெயில வச்சிடலாம். 4-5 தடவை கழுவிட்டேன். உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா இந்த உப்புல கழுவணும். இது நல்லா தேய்ச்சி கழுவணும் உப்பு போட்டு. அது அழுக்கு எவ்வளோ வரும் இத்தனை 4-5 முறை கழுவியும் இந்த உப்பு போட்டோம்னா இந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். கடல் தான் எங்களை கடல் தண்ணி அழுக்கு தண்ணி தானே. பாருங்க எப்படி இருக்கு அழுக்குன்னு. அதை ஊத்துறேன் கேட்டுங்களா. அந்த உப்பு போட்டால் அந்த அழுக்கு கருப்பாக வரும். அடடாடாடா வள வளன்னு இருக்கிறதால ஒரே முறை உப்பு போட்டு திரும்ப ஒரு 2 தடவை கழுவிக்கணும். இதை எடுத்து வச்சிருவோம். இதில் உங்களுக்கு காரம் எவ்வளோ உப்பு குட்டி 1 ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா போதும். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூன் அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கை போட்டு நல்லா பெரட்டி வச்சிருங்க. பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்களாவோ வெயிலில் வச்சிங்களாவோ நல்லா அந்த மசாலாலாம் ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்களா. வேற ரெடி ஆயிடுச்சு. இது வேலை காரமாக அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றோம், அதனால கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கடையிலலாம் இந்த கலர் போடுவாங்க ஜாங்கிரி பவுட்ரு. நான் அதை உடம்புக்கு அவ்வளோ கெடுதலுங்க. எதுலேயுமே போட மாட்டேன் நான். சூப்பரா மசாலா போட்டாச்சு. ரெண்டு வேலை முடிஞ்சிருச்சு. நண்டு ஃபஸ்ட்டு பொரிக்கலாம். விறகடுப்பு மண் வானலில் நண்டு மசால் போட்டு வச்சுருக்கேன். பொரிக்கலாம் வாங்க. இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் வரும். எறா போட்டுட்டேன். எறா வறுவல் நல்லா இருக்காது. கிரேவி மாதிரி பண்ணிட்டா உள்ள சாதெல்லாம் நல்லா வெந்துடும். எறா வறுவல் சூப்பராக வந்துட்டு இருப்பாரு. இன்னும் மசால் போடணும். குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். சூப்பராக வேகுது பாருங்கள். பார்க்கலே சாப்பிட்லாம் போல இருக்குது. ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சாப்பிடுவோம் நாங்கள். எங்கள் குட்டீஸுங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்கிட்டோம் நல்லா. எறா வறுவல் சூப்பராக ஒன்று வறுத்தாச்சு எடுத்தாச்சு. இன்னொன்று வெந்துட்டு இருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக வந்துட்டு நல்லா அது தெரியுது. சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு வாமா. சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, நண்டு வறுவல், எறா வறுவல், மீன் வறுவல், முட்டை. வாங்க சூப்பராக சிக்கன் கிரேவி இருக்குது, தயிர் பச்சடி எல்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சண்டே பேச